Hi friends. Hi friends. Welcome to Tamil Info Orange. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு எக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இப்போ ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துட்டோம். இது ஒரு 90% வெந்தாலே போதுங்க. அரிசி ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 எக்கை உடச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்போ இல்லை காரமோ நான் எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 6லேருந்து 7 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் சேர்த்து ஒரு 2 வாட்டி கிளறி விடுங்க போதும். அடுத்து காய்கறி சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், அதாவது 6லேருந்து 7 பீன்ஸ், 2 கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குடமிளகாய் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி மட்டும் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அரிசி வேகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். காய்கறி ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இதுவுமே ஒரு 80% வெந்தாலே போதும். சைடில் ரைஸும் வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 90% நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிட்டு இதை ஆற வச்சுருவோம். இப்போ இந்த காய்கறியில் காரத்துக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச முட்டையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. ரைஸ் நல்லாவே ஆறியிருக்கு பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு பாருங்கள். இப்போது காய்கறி கூட நம்ம சாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிராமல் மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 3 நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதும். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் இதை செய்வீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. என்னோடய குழந்தைங்களுக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். தேங்க்யூ.